அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜூலை 15ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் பாருங்கள், கார்லோஸ் அல்கராஸ் அப்படிங்கிறவர் தான் பட்டம் அடிச்சிருக்காரு. கார்லோஸ் அல்கராஸ் அப்படிங்கிறவர் சாம்பியனாக இருக்கார். ரன்னர் அப் யார் அப்படின்னா நோவாக் ஜோகோவிச் அவர்கள் தான் ரன்னர் அப் ஆகியிருக்கார். ஓகேங்களா, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் தான் அல்கராஸ் அவர்கள். நடப்பு சாம்பியனும் இவர் தான். ஃப்ரெஞ்சு ஓப்பன்லேயும் இவர் சாம்பியன் ஆகியிருக்காரு. இங்கிலாந்தில் இந்த போட்டிகள் அப்படிங்கிறது நடந்துச்சு. பரிசு தொகை 28 கோடி ரூபாய். முதல் பரிசு வென்ற அல்கராஸுக்கு 28 கோடியும், இரண்டாவது பரிசு வந்த ஜோகோவிச்சுக்கு 14 கோடியும் கொடுத்துருக்காங்க. மகளிர் இரட்டையர் பிரிவில் டெய்லர் டவுன்சென்ட் அவர்களும் கேத்ரினா சினியாகோ அப்படிங்கிறவங்க பட்டம் அடிச்சிருக்காங்க மகளிர் இரட்டையர் பிரிவில். ஓகேங்களா, ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஹாரி கெலியோவராவும் ஹென்ரி பேட்டனும் சாம்பியன் ஆகியிருக்காங்க. ஓகேவா, அடுத்த வினா, அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியிலும் காலை உணவு திட்டம் எப்பொழுது முதல் தொடங்கப்பட்டுள்ளது? அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியிலும் காலை உணவு திட்டம் எப்பொழுது முதல் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பாருங்கள், ஜூலை 15. ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஊரக பகுதி அதில் தாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். ஸோ 3995 அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி அதில் தொடங்கியிருக்காங்க. அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகளில் தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இதை யார் தொடங்கி வச்சுருக்காங்கன்னா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. முதல்வரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது முதல் முறையாக 2022 9வது மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1545 அரசு தொடக்கப்பள்ளி. இன்றைக்கி தொடங்கியிருக்கிறது அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி. ஓகேவா, 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை விரிவுபடுத்தினது எப்படின்னா 2023 8வது மாதம் 25ஆம் தேதி விரிவுபடுத்தினாங்க. இப்போ அதை இன்னமும் விரிவுபடுத்தியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? ஆன்சர் ஆர் லில்லி அவர்கள். ஆர் லில்லி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. பனீந்திர ரெட்டி தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இவங்க ஆர் லில்லி அப்படிங்கிறவங்க மாநகர போக்குவரத்து கழகம், விரைவு போக்குவரத்து கழகம், விழுப்புரம், கோவை, கும்பகோணம் போக்குவரத்து கழகங்கள், பல்லவன் போக்குவரத்து அறிவுரை பணிக்குழு ஆகியவற்றின் இயக்குநராகவும் கூடுதலாக பணியாற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது, தாயின் பெயரில் ஒரு மரம். இந்த முன்னெடுப்பை தொடங்கி வைத்தவர் யார்? தாயின் பெயரில் ஒரு மரம். இந்த முன்னெடுப்பை தொடங்கி வைத்தவர் யார்னா நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. அதாவது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் 140 கோடி மரக்கன்றுகள் நடும் தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படிங்கிற முன்னெடுப்பை பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் 5 தொடங்கி வச்சார். ஓகேவா, ஸோ அதன் ஒரு பகுதியாக தான் மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் ஒரே நாளில் 11 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி ஜூலை 14 மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷாவால் தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, அடுத்த வினா, 40வது சப் ஜூனியர் 50வது ஜூனியர் மாநில நீச்சல் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? 40வது சப் ஜூனியர் மற்றும் 50வது ஜூனியர் மாநில நீச்சல் போட்டிகள் எங்கு நடந்துச்சு அப்படின்னா சென்னையில் நடந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா SDAD சென்னை அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. மொத்தமாக 489 புள்ளிகள் அவங்க பெற்றாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த வேணா கிடையாது. இன்றைக்கி இந்த கொஷினோட முடியுது கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.